ரொம்ப நேரமாக உள்ளே இருப்பீங்க. இப்போ முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும்போது பச்சை கலர் சொக்கா போட்டு ஒருத்தன் வேற வந்திருக்கானு அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடும். விரும்பி வந்தவர்கள் பல பேர் இருக்கலாம். பக்கத்து வீட்டில் மச்சான் கூப்பிட்டான், ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் சரி, ஒரு மிகச்சரியாக ஒரு 20 நிமிடம் எனக்கு செவி கொடுங்க. ஏன்னா நான் பேச போகிறது உங்களுடைய பிரச்சனையை பற்றி. உங்களில் 19 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு நிறைய வந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நீங்கள் எல்லாம் இந்த வயசில் அப்படியே ஸ்டே ஆகி நிற்க போகிறதில்ல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த ஊரில் வளரணும், அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, வேறு யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு 20 நிமிடம் எனக்கு முழுமையாக செவி கொடுங்கள். ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு சப்ஜெக்டு, அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில் பேசுவது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு முன்பாக, கரூரில் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு நாற்காலிகள் கூட கொடுக்காமல், தண்ணீர் கொடுக்காமல், உணவு கொடுக்காமல், பல மணி நேரம் தாமதமாக வந்து மூச்சு திணறி அவர்கள் 41 பேர் பலியான போது அங்கிருந்து வேக வேகமாக சென்னைக்கு வந்த ஒருவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இங்கே ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம எல்லாம் உள்ளே அமர்த்திவிட்டு வெளியில் இருக்கை போட்டு அமர்ந்திருக்கிறார். இதுதான் தாவேகாவிற்கும் திமுகவிற்குமான வேறுபாடு. அவர் அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுத்து உள்ளே விட்டுட்டு அவர் வெளியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ எனக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் பேர் கொஞ்சம் சொன்னாங்க, தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுகின்ற பொழுது 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய்க்காக வருகிறார்கள் என்று சொன்னார் அப்படின்னாங்க. நீங்கள்லாம் 200 ரூபாய்க்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் 200 ரூபாய்க்காக வந்திருக்கேனா அப்படின்னா, நீங்களும் சரி நானும் சரி 200க்காக வரவில்லை, 200க்காக வரவில்லை, 234க்காகவும் வந்திருக்கிறோம். அதுதான் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். 200 அல்ல எங்கள் இலக்கு, எங்கள் தேவை 200 அல்ல, எங்கள் தேவை 234. ஒரு பக்கம் ஜனநாயகன் வெற்றி பெற வேண்டும் என்று மண்சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கும் கூட்டம், இன்னொரு பக்கம் இந்த மண்ணையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஜென்சி கூட்டம். உள்ளபடியே உங்களை மாதிரி இருக்கிறது தான் கஷ்டம் தெரியுமா? ஒரு விஜய் ஃபேனாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லுங்க? அதிகபட்சம் தளபதி அப்படின்னு கத்திட்டு ஓடிடலாம். ஆனால் டிஎம்கே ஜென்சியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? இங்கே தம்பிகள் பண்ணி காட்டினாங்க, ஸ்ரீஹரி, கோபி, எழில், ராஜேஸ்வரி, எனக்கு முன்பாக பேசிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தம்பி பவர் பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பழைய திராவிட இயக்க சினிமா என்ன செய்தது என்று பேசுவதற்கு இங்கே கொஞ்சம் சரக்கு இருக்கணும். அது ஜென்சி டிஎம்கேக்களிடம் இருக்கிறது. அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், எனக்கு பெரும் மகிழ்ச்சி உங்களோடு உரையாற்றுவதில். சரி, சித்தாந்த போரில் ஜென்சி டிஎம்கேக்களின் பங்கு அப்படின்னு தலைப்பு. சித்தாந்த போர்னா என்ன சார்? ஏதோ பயங்கரமாக அண்ணன் இன்னைக்கு நம்மளை போட்டு கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப எளிமை. இந்த தேர்தல் நடந்துச்சுல, இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே தோத்துச்சு. இந்த தேர்தலில் நீங்கள் உன்னிப்பாக வேறு எதெல்லாம் கவனிச்சிங்கன்னு நான் இப்போ கேட்க போகிறேன். இந்த தேர்தலில் வேறு யாரெல்லாம் தோத்தான்னு தெரியுமா? இந்த தேர்தலில் யாரெல்லாம் தோற்றார்கள்? மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி தோற்றார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒடிசாவில் பட்நாயக் தோற்றார். பீகாரில் தேஜஸ்வியால் வெற்றி பெற முடியலை. தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தோல்வியடைய செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் எதை உணர்த்துது? மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு உங்க யாருக்காவது புரியுதா? மேற்கு வங்கத்தில் வங்க மொழிக்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாக, மாநில உரிமையை பேசக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்படுகிறது. மமதா பானர்ஜி தோற்கடிக்கப்படுகிறார். மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா மராட்டி என்று பேசிய சிவசேனா சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. அந்த இயக்கம் வீழ்த்தப்படுகிறது. தெலுங்கானா தெலுங்கு என்று பேசிய சந்திரசேகர் ராவ் தோற்கடிக்கப்படுகிறார்.
பீகாரில் பீகாரி என்று பேசிய தேஜஸ்வி யாதவ் தோற்கடிக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என்று பேசிய திமுக தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த தேர்தல் எதை உணர்த்துகிறதுனா, இது வெறும் அரசியல் அல்ல, வெறும் ஒரு தேர்தல் அல்ல. இந்த கட்சி ஓட்டு போட்டு இந்த கட்சி ஓட்டு போட்டு இந்த கட்சி ஜெயிச்சிடுச்சு இந்த கட்சி தோத்துடுச்சு நடந்த தேர்தல் அல்ல. இந்தியா முழுவதும், நல்லா செவி கொடுங்க, இந்தியா முழுவதும் மாநில உரிமைகளை, மொழிவழி உரிமைகளை, மாநில சுயாட்சியை பேசிய அத்துணை இயக்கங்களும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் முதுகில் குத்தி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப கசப்பானதொரு உண்மை. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? ஏன் திமுக தொடர்ந்து இவ்வாறு எதிர்க்கப்படுகிறது? திமுக எதிர்க்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நாம தான் காரணம், நீங்க தான் காரணம். நாம என்ன காரணம்? நாம நல்லா இருக்கணும்னு திமுக தொடர்ந்து திட்டம் போடுகிறது, அதுதான் காரணம். ரொம்ப எளிமையாக வர்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரதான எதிரி யாரு? எதை எதிர்த்து கம்யூனிசம்ங்கிற சித்தாந்தத்திற்கு பிரதான எதிரி யாரு? முதலாளித்துவம். வெரி குட். முதலாளித்துவத்துக்கு எதிரி கம்யூனிசம். காங்கிரஸ் பேர் இயக்கம் எதை எதிர்த்து தொடங்கப்பட்டது? ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக காங்கிரஸ் பேர் இயக்கம். அப்ப காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் முதலாளித்துவத்திற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இப்ப நாம் தமிழர், அவங்களுடைய பிரதான எதிரியே திராவிடம். சரியா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதான எதிரி. திராவிடத்தின் பிரதான எதிரி யார்? திராவிடத்தின் பிரதான எதிரி யார்? ஆரியம். திராவிடம் தன்னுடைய பிரதான எதிரியாக ஆரியத்தை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்த போது ஆரியம் ஆடி போச்சு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதில்ல? போர் அடிக்கா? இந்தியாவில் 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராகுவதற்கு முன்பாக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் பார்ப்பனர்கள் தான் பெருவாரியாக ஆட்சி செய்தார்கள், பார்ப்பனர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள். மற்ற சமூகங்கள், இடைநிலை சமூகங்களுக்கோ, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கோ, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கோ அறிவில்லைங்கிற மாதிரி அவன் சொல்லி வச்சிருந்தான். இந்தியாவில் ஆரியத்தை எதிர்த்து முதல் முறையாக ஒரு இயக்கம் எழுந்தபோது ஆரியம் ஆடி போனது. என்னடா என்னை எதிர்க்கிறதா உங்களுக்கு வேலையா? என்னை எதிர்த்தா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க? ஆமா, இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அண்ணா 1967 ராஜாஜியோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார். ஏன் ராஜாஜியோடு கூட்டணி? திமுகவோடு ராஜாஜி கூட்டணி வைத்தார். ஏன்? அவர்களுக்கு நன்றாக தெரியும் திமுக வெற்றி பெறப் போகிறது. நாம வெளியில் இருந்து எதிர்த்து இவர்களை வீழ்த்த முடியவில்லை, அவர்களோடு இணைந்து அவர்களை நம்மோடு கரைத்து கொள்ளலாம் என்று ஒரு திட்டத்தை போட்டாங்க. அண்ணா வெற்றி பெற்ற பிறகு ராஜாஜியின் சொல்படி கேட்பார் என்று நினைத்த போது அண்ணா உர்ரா வண்டிய திருச்சிக்கு, பெரியார் அங்கேதான் இருக்கிறார் என்று பெரியாரை தேடி திருச்சிக்கு போன போது ஆரியம் ஆடி போச்சு. ஆகா, இவங்க யாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. முதலமைச்சரானாரு. திமுக ஏன் தோத்துச்சு தெரியுமா? நிறைய பாலம் கட்டுச்சு, ஐடி பார்க் கொண்டு வந்துச்சு, வேலை வாய்ப்பை கொடுத்துச்சு, பொருளாதாரத்தை பெருக்குச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07, இன்னைக்கு 11.19 விழுக்காடாக அவர் வைத்துவிட்டு ஆட்சியிலிருந்து வந்தார். பொருளாதார முன்னேற்றம் இவ்வளவு இருந்த பிறகு திமுக ஏன் தோத்துச்சு தெரியுமா? திமுக செய்த சில வேலைகள் தான் காரணம். என்ன வேலை? அதுதான் இந்த தலைப்பு. அண்ணா முதலமைச்சரானவுடன் தங்கை சொன்னது மாதிரி, தங்கை நித்யா சொன்ன போல, இந்தியா ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு. இந்தியாவிற்குள் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திற்கும் நாடு என்ற பெயரோடு ஒரு மாநிலம் இந்தியாவில் கிடையாது. தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு என்ற ஒரு பெயரோடு ஒரு மாநிலமாக வந்தது. அங்க பார்ப்பனியத்திற்கும் ஆரியத்திற்கும் கோபம் வருகிறது. அடுத்தது, இந்தியா முழுவதும் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அண்ணா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, உன்னுடைய ஹிந்திக்கு இடமில்லை என்று விரட்டுகிறார். பார்ப்பனியத்திற்கும் ஆரியத்திற்கும் மீண்டும் சம்மட்டி அடி. மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் யாரோ லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வட இந்தியாவில் நீங்கள் சும்மா போயெல்லாம் அப்படி கல்யாணம் பண்ணிட முடியாது.
இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி கல்யாணம் பண்ணாதான் அது சட்டப்படி செல்லுபடி ஆகும்னு ஒரு சட்டம் இருக்கு. ஹிந்து திருமண சட்டம் அதுபடி நடக்கணும், அல்லது இஸ்லாமிய திருமண சட்டம், கிறிஸ்தவ திருமண முறைலாம் இருக்கு. இது அனைத்தையும் உடைத்து அண்ணா ஒன்றை கொண்டு வர்றார், சுயமரியாதை திருமண சட்டம். பார்ப்பனர்கள் இல்லாமல் ஒரு திருமணத்தை நடத்தினால் அந்த திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம்னு சொல்றாரு. பார்ப்பனியம் மீண்டும் ஆடி போகிறது. என்னடா இவர் முழுக்க நம்மோட அடிமடியிலேயே கை வைக்கிறாரு என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது காலம் அவரை அழைத்து கொள்ளுகிறது. அவர் காலமாகிறார். அப்பா அண்ணா போயிட்டார், நிம்மதி அப்படின்னு நினைச்ச போது வா அசுரா வா அசுரா வா அசுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசுரன் எழுந்து வருகிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு பேரசுரனாக கலைஞர் எழுந்து வருகிறார் 1969. இப்போ நீங்கள் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு அங்கே 3 தம்பிங்க சின்சியராக எதையோ நோண்டிட்டு இருக்கானுங்க. அந்த தம்பிங்க இப்போ என்ன தேடி சொல்ல போகிறீங்கன்னா செல்ஃபோனில், அப்படியே உங்களுக்கு தான் வேலை, நீங்கள் செல்ஃபோனை இன்ட்ரெஸ்டாக நோண்டுறீங்கல்ல, செல்ஃபோனில் தேடி சொல்லுங்கள். 1969 கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார். துக்ளக் பத்திரிகை, துக்ளக் பத்திரிகை எத்தனை பேருக்கு தெரியும்? ஷோ ஆரம்பித்த பத்திரிகை தெரியும்ல. துக்ளக் பத்திரிகை எந்த ஆண்டு ஆரம்பிச்சதுன்னு தொப்பி போட்ட தம்பி செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தியா, தேடி சொல்லு. எல்லாம் ஜென்சி தானே, குயிக்காக தேடுவீங்களே. துக்ளக் பத்திரிகை எப்போ ஆரம்பிச்சது? நெட் இல்லையா? சரி, 1969 கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 1970. வெரி குட். நீ திருப்பி குனிஞ்சேன்னா அடுத்த கேள்வி ஒன்றை தான் கேட்பேன். 1970 பார்ப்பனியம் முடிவு செய்கிறது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராகி வந்துவிட்டார். அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று வந்திருக்கிறார். இவரும் பார்ப்பனியத்திற்கும் ஆரியத்திற்கும் பெரிய பேரிடியாக இருப்பார். இவரை எப்படியாவது காலி பண்ணணும். நாம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி, இன்னைக்கு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி, அன்னைக்கு பார்ப்பனியம் துக்ளக் என்ற இதழை தொடங்கி திமுகவின் மீதும் கலைஞரின் மீதும் வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சது. கலைஞர் சும்மா இருக்கணும்ல, அவர் சும்மா இருந்தால் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. அவர் என்ன பண்ணார்? கலைஞர் என்ன பண்ணார்? ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் பெரியார் ஒரு தீர்மானம் போட்டார், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை. எந்த வருஷம் போட்டார் தெரியுமா? 1929. 1989 60 வருஷம் கழித்து கலைஞர் இந்தியாவில் முதல் முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று அறிவித்தார். உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக தோணுது, இது என்ன பெரிய விஷயம், எந்த மேடையில் போனாலும் இதைத்தான் சொல்கிறாங்க. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சட்டம் இயற்றிய போது பார்ப்பனியம், இன்னும் தெளிப்படையாக சொல்லணும்னா சங்கராச்சாரியார் உள்ளிட்டவர்கள் அதை எதிர்த்து டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஏன் தெரியுமா? ஹிந்து சனாதன முறைப்படி, மனு நீதிப்படி பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க கூடாது, பெண்களுக்கு மறுமணம் செய்யும் அங்கீகாரம் இல்லை, இதெல்லாம் சனாதனம் மனுநீதி வகுத்து வைத்திருந்தது. கலைஞர் வந்து அதை உடைக்கிறார். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னார். படிக்காத சூத்திரம் படித்தா காதில் ஈயத்த காட்சி ஊத்து என்று சொன்னபோது இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு இடைநிலை பள்ளி, இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்று தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை திறந்தார். பெண் பிள்ளைகள் படிக்கவே கூடாது, வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மனுநீதியில் எழுதி வைத்திருந்த பொழுது கலைஞர் தான் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளை பூப்படைந்த காரணத்தினால உடனே திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்காத, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன்னு வச்சுக்க, நான் திருமண உதவித்தொகை திட்டம் தரேன்னார். இந்த திருமண உதவித்தொகை திட்டத்திற்காகவே பல வீட்டில் பிள்ளைகளை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பினோம். அது அப்படியே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட்டு வந்தோம். இப்போ நம்ம தலைவர் வந்தார், அந்த காலம் கொஞ்சம் மாறிடுச்சு இல்லை, பழைய காலம் இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணார்? 12th வரைக்கும்லாம் இல்லை, நீ காலேஜ் வா, மாதம் உனக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். அப்போ திமுக பெண்களை படிக்க வைத்தது. இடஒதுக்கீடு, நம்மளை தலித்து விரோதிங்கிறான் கொஞ்சம் பேர். இந்தியாவில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 16 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தி காட்டுகிறார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 25 விழுக்காடாக இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 31 விழுக்காடாக உயர்த்தி காட்டுகிறார். இப்போ இடஒதுக்கீடு உயர்த்துகிறார். இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கிறார், பெண்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார். இப்படி மனுநீதி
சனாதனம் யாரெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ, யாரெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு? சாதி ரீதியாக இவெல்லாம் படிக்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, இஸ்லாமியனை கண்டா வெறுத்து ஒதுக்கு என்று யாரையெல்லாம் வெறுத்து ஒதுக்க சொல்லியதோ அவர்கள் அத்துணை பேருக்கான திட்டங்களை தீட்டிய இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை சக்தி பேலஸிலிருந்து சத்தமாக சொல்லலாம். ஏன்ட்டு அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு, அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. அவர் சும்மா பண்ணலை, அவர் ஒன்று பேரிடியாக இறக்கினார். நீங்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தருக்கு ஒரு நினைவிடம் கட்டப்படுகிறது. கன்னியாகுமரியின் அடையாளமாகவே விவேகானந்தர் நினைவிடம் தான் மாறிப்போகுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. கலைஞர் யோசிக்கிறார், ஒரு கோட்டை அழிக்காம சின்ன கோடை ஆக்கணும், அதுக்கு பக்கத்தில் அதை விட பெருசாக ஒரு கோடு போடு, வைடு அங்கே கொண்டு போய் ஐயன் திருவள்ளுவனுக்கு 133 அடியில் சிலை என்று வள்ளுவனுக்கு சிலை வைத்த போது உள்ளூர பார்ப்பனியமும் ஆரியமும் பதறி போச்சு. அப்போ கலைஞர் செய்த திட்டங்கள் இருக்குல்ல, மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் படித்த பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் பெரிய கலவரம், மகாராஷ்டிரா பத்தி எரியுது, ஏகப்பட்ட பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சரானவுடன் மகாராஷ்டிராவில் கலைஞர் பெயரை வைக்க அனுமதி மறுத்தீர்கள் அல்லவா? பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைக்க மறுத்தீர்கள் அல்லவா? இதோ நான் வைக்கிறேன் என்று சொல்லி சென்னை சட்டக்கல்லூரிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்த போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் ஆடி போனார்கள். ஒருபடி மேலே போய் ஒன்று பண்ணார். ஆசியாவிலேயே முதல் முறையாக, இந்தியாவில் இல்லை, ஆசியாவிலேயே முதல் முறையாக சட்டத்திற்கு என்று, சட்ட படிப்பிற்கென்று தனி பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வச்சார். என்னடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்ப்பனியம் கொதிக்குது. உங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருக்கீங்களா? விசு, அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், பார்ப்பனியம் எவ்வளவு வேலை பார்க்குதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு சீனு, விசுவுக்கும் அவர் பையன் ரகுவரனுக்கும் சண்டை, அம்மையப்பா முதலியாருக்கும் அவர் பையனுக்கும் சண்டை வந்துடும். வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிழிச்சிருவாங்க. வெரி குட் தம்பி, ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டான், சூப்பர்ரா, நம்ம ஜெயிச்சிருவோண்டா. வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிழிச்சிருவாங்க. இப்போ கோட்டை கிழிச்ச உடனே ஒரு சலவை தொழிலாளி சலவை செய்த துணியை தூக்கிட்டு உள்ளே வருவார். ஞாபகம் இருக்கா அந்த சீன்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்த உடனே முதல்ல ரகுவரன்ட்ட போவார். அந்த சலவை தொழிலாளி குள்ளமாக இருப்பார். போன உடனே ரகுவரன்ட்ட போவார். ரகுவரன் என்ன பண்ணுவார்? எவ்வளோப்பா ஆச்சு? 37 ரூபா என்னமோ சொல்லுவார். 18 ரூபா 50 காசு நான் தர்றேன், மீதி 18 ரூபா 50 காசை எதிர்த்த போர்ஷனில் இருக்கிறவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு உடனே நல்லா கவனிச்சிட்டே வாங்க. உடனே அவர் இங்கே வருவார். விசு அந்த ஈசி சேரில் சாஞ்சிருப்பார். சாமி சொல்லு, டோபி சாமி. அவர் சொல்லுவார் அந்த வார்த்தையை, நான் சொல்லலை, அவர் சொல்லுவார். டோபி சாமி அப்படின்னா துணி வெளுக்கிறது சாமி. இந்த துணி வெளுத்து அயன் பண்ணிலாம் கொடுக்குறதில்ல சாமி. ஆமாம், சரி, என்ன விஷயம் சொல்லு. துட்டு சாமி கொடு அப்படிம்பாரு. இல்லை, நீங்கள் கொடுக்கணும் சாமி. எவ்வளவு? 18 ரூபா 50 காசு சாமி. லிஸ்ட்டை வாசி அப்படிம்பார். அந்த கேரக்டர் லிஸ்ட்டை வாசிக்கும் டேட் வைஸா. 8ஆம் தேதி டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டு, டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டு, டெரிகாட்டன் பேண்ட்டு, டெரிகாட்டன் ஷர்ட்டுனே வாசிச்சுட்டு வரும். அந்த பக்கம் நம்ம வாகை சந்திரசேகர் அண்ணன் நிற்பார். சிவா அப்படிம்பார் விசு. அப்பா, நான் காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனிலே வெளுத்து கொடுத்துட்றாங்கப்பா. பாரதி அப்படிம்பார். அங்கே ஒரு பையன் டவுசர் போட்டு நிற்பான், 10ஆம் கிளாஸே பாஸ் பண்ணியிருக்க மாட்டான் அந்த படத்தில். அவன், அப்பா என் டவுசர் சட்டையை நான் வீட்டிலே துவச்சிக்கிறேன்ப்பா. கோதாவரி அப்படிம்பாரு. அந்த அம்மா உள்ளே இருந்து எட்டி பார்த்து, நான் பேண்ட்டு சட்டை போடுற பழக்கம்லாம் இல்லைங்க அப்படிங்கும். அடுத்தது விசு ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக் தெரியுமா? கண்ணா, நான் 1967க்கு அப்புறம் பேண்ட்டு போடுறதே விட்டுட்டேன் பார். ஒய் 1967? ஏன் 1965 இருக்கலாம், அல்லது 1968 இருக்கலாம், ஏன் 1967? ஏனென்றால் ஆரிய மாயை இயற்றிய பார்ப்பனர் அல்லாத 5 அடி அறிவாசான் பேரறிஞர் அண்ணா இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தை எதிர்த்து அரசியல் செய்த பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஆண்டு 1967. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த படத்தில் டைலாக் ஏற்றிருப்பாங்க. பார்ப்பனியம் பல்வேறு வழிகளில் நமக்கு தெரியாமலே நம்மளை என்ன செய்யும்? நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன், அவரை பிடிச்சி வச்சுருவாங்க. சுற்றி ஒரு 100 ரவுடிகள் இருப்பாங்க. இவர் மாட்டிப்பார்.
இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டே சிவாஜி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், சிங்கம் தான் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். ஃபைட் சீன். அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும். அந்த கேரக்டர் இறங்கி வருவார், வில்லன் கேரக்டர். நல்லா கவனிங்க, வில்லன் நல்லா முழுன்னு கிளறாக இருப்பார், நல்லா கிளறாக இருப்பார். சரியா? நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருப்பார், நெத்தியில் பொட்டு வச்சுருப்பார். அவர் பேர் என்ன அந்த படத்தில்? ஆதிசேஷன். அந்த படத்தில் அவர் பேர் ஆதிசேஷன். ஆதிசேஷன்கிற பேர், பொட்டு வச்சிருக்கிறாரு, கிளறாக இருக்கிறாரு. இப்போ பார்க்குற கேரக்டர் என்ன நினைக்கும்? பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பான்? இருந்தாலும் ஏதோ மயிலாப்பூர்காரனாக இருப்பான் போல இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைப்பான் இல்லையா? அந்த படத்தில் டைலாக் சொல்லுவார், ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் நினச்சையாடா, ஆதிடா, காசிமேடு ஆதி. நீங்கள் யாராவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் இந்த டைலாக்கை இப்படி வைக்கணும்? ஆதின்னா காசிமேட்டில் மீன் பிடிச்சிட்டு கருவாடை ஊற்றுட்டுருப்பேன்னு நினச்சியாடா, ஆதிசேஷன்டா, மயிலாப்பூர் ஆதிசேஷன். ஆதிசேஷன்டா, மாம்பழம் ஆதிசேஷன். இப்படிலாம் டைலாக் வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? பொது புத்தியில் ஒன்று உரைய வைக்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக சொல்லணும்னா, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி பார்ப்பனர்கள் மிகவும் நல்லவர்கள், சூத்திரர்கள் கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், ஊழல் செய்வான், இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும். அதை அடித்து உடைத்தது தான் திமுக செய்த மாபெரும் தவறு அவர்கள் பார்வையில். எங்கள் பார்வையில் அதுதான் மிக மிக சரி. அந்த தவறை நீ தவறுனா அந்த தவறை திமுக தொடர்ந்து செய்யும். அதுதான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம். நீங்கள் ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க, சும்மா விஜய் வந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரை இறக்குவாங்க. 1969 கலைஞர் முதலமைச்சராகிறாரு. 70 துக்ளக் ஆரம்பிக்கப்படுகிறது. 72 எம்ஜிஆரை கொண்டு தனி இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவையும் பார்ப்பனையும் அவருக்கு கொடுக்காது. எம்ஜிஆர் மறைகிறார். 1989 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்புறம் 1991 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரான பிறகு எல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கான். வேற வழியே இல்லாமல் 1996 ஒரு தேர்தலில் மட்டும்தான் நம்மை அவர்கள் ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுவும் ஜெயலலிதா அம்மாவை வேற வழியே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிமுகவிற்கு எதிராக இருந்த காரணத்தினால் திருப்பி நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணுறான்? ஓகே, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு தர வேண்டிய, நான் இப்படி கேட்குறேன், இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? அங்கே பக்கத்தில் இருக்க தம்பியை வேகமாக குத்துறா ஒரு தம்பி, சட்டப்போட்ட தம்பியை, தம்பி சொல்லு இந்தியாவுக்கு கூடாது, நீ ஒரு கட்சி ஆரம்பி. அப்போ நான் தமிழ்நாடுன்னு வைக்கட்டுமா? தமிழ்நாடுங்கிறது இருக்கக்கூடாது தான் எங்களுடைய கொள்கை. எனவே தமிழகம் என்று வைத்துக்கொள். தமிழக வெற்றி கழகம் என்பது அங்கேதான் உதயமானது என்ற உண்மையை நான் இங்கே உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ திராவிடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. முடிஞ்சுதா? சரி ஐயா, ஆனால் நான் பெரியாரெல்லாம் எடுக்கலைன்னா கோச்சிப்பாங்களே. பெரியாரை சும்மா வச்சுக்க, பெரியாரை மட்டும் வச்சுக்காத, எல்லா தலைவர்களையும் சேர்த்து வச்சுக்க. இப்போ நம்மால் நம்பிட்டான். ஆனால் பெரியாரை பற்றி பேசாத, அண்ணாவை பற்றி பேசாத, அம்பேத்கரை பற்றி பேசாதே, ஆரியத்தை எதிர்த்து பேசாதே, பாஜகவை எதிர்த்து பேசாதே. ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்? ஒரு அமைச்சரவை இருக்கிறது, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அப்படின்னு பேர். அந்த ஆதி திராவிடருங்கிற வார்த்தையை எங்களுக்கு பிடிக்கல, அதை மாற்றி சமூக நீதித்துறைன்னு மாற்றிட்டான். திராவிடம்ங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது என்று பார்ப்பனியம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் சண்டை போட முடியும். நான் நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஏன் நாம் வீழ்த்தப்பட்டோங்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் உங்ககிட்ட காட்டிட்டு போயிடுறேன். நீங்கள் எல்லாரும் புதிய கல்விக் கொள்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசிய கல்விக் கொள்கை நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். திமுக எதிர்த்துச்சு, மற்ற எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது. நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏன் எதிர்த்தோம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை 2020 பக்கம் 32, மொத்தம் 155 பக்கங்கள். அதில் 22வது பக்கம். நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் தற்குறிகள் அல்ல, அனைத்தையும் ஆதாரத்தோடு பேசக்கூடியவர்கள் என்பதால். மும்மொழி வாய்ப்பாட்டில், அதாவது 3 லாங்குவேஜ் படிக்கணுங்கிறான்ல, அதை சொல்கிறான். மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரிவுரிமையாக மாணவர்கள்
மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு தெரிவுரிமையாக பள்ளி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் சமஸ்கிருதம் வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஹிந்தி அல்ல தேசிய கல்விக் கொள்கை திணிக்க நினைத்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருத அறிவு அமைப்பு முறையின் பயன்பாடும் குறிப்பாக ஒலியியலும் சவுண்டு உச்சரிப்பும் உள்ளடக்கிய, அதுக்கு அடுத்தது இருக்கிறத விட்டுருங்க, இந்த ஒலி சவுண்டு உச்சரிப்பும் உள்ளடக்கிய அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? சமஸ்கிருதம் பெரும்பாலும் மந்திர வடிவமாகத்தான் இருக்கும். சொல் தான், எழுத்து படிக்க முடியாது, சொல்லணும், ஓதணும், திருப்பி திருப்பி ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் சொல்லணும். அந்த முறையில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை திணிக்கும் ஒரு முயற்சி தேசிய கல்விக் கொள்கையில் இருந்துச்சு. இது எல்லாத்த விட நம்ம பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறான்னு அதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக? நான் சொன்னல, ஒரு 20 நிமிடம் செவி கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திமுக சண்டை போட்டுச்சு, அந்த சண்டையால் ஆட்சியை இழந்து நிற்குதுன்னு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். திமுக சைலண்டாக பாஜக சொன்ன தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றிருந்தா உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கும் தெரியுமா? பஞ்சதந்திர கதைகள், ஜாதகம், ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பானா, ஜாதகம், இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இப்போ நான் என் பிள்ளைய சயின்டிஸ்ட் ஆக்கணும்னு நினைப்பேனா, ஜோதிடர் ஆக்கணும்னு நினைப்பேனா? நான் எந்த தொழிலையும் குறைச்சி மதிப்பிடுவதில்லை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது, அதை விட்டுருங்க. ஸ்கூலில் ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பேன்னு புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை சொல்லிச்சு. இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமாக சொல்லிச்சு, பக்கம் 34, இதுதான் ரொம்ப பேராபத்து. நான் இதை ஒன்னோட நிப்பாட்டிக்கிறேன். மாணவர்கள் ஒவ்வொருவரும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளின் பொழுது ஒரு வேடிக்கை பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மட்பாண்டம் செய்தல் முதலியவை போன்ற முக்கிய செய்தொழில் கைவினைகளில் மாதிரியின் தொழில்கள். இந்த தொழிலை எப்படி செய்யணும்னா, உள்ளூர் செயல்திறன் அடிப்படையிலும் உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும், உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? உள்ளூர் சமூகங்கள்லாம் என்ன சார்? மண்பாண்டம் செய்யறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கும். அவர் பையன் மண்பாண்டம் செய்ய போயிடணும், 6, 7, 8, 3 வருஷம். தச்சு வேலை செய்வார் ஒருத்தர், அவர் பையன் தச்சு வேலை செய்ய போயிடணும். முடி வெட்டுவார் ஒருத்தர், அவர் பையன் முடி வெட்ட போயிடணும். மரம் ஏறுவார் ஒருத்தர், அவர் பையன் மரம் ஏற போயிடணும். 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உன் குடும்ப தொழிலை, குலத்தொழிலை கற்றுக்கொள் என்று தேசிய கல்விக் கொள்கையின் வரைவறிக்கை சொல்லுகிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்தியாவில் இங்கே ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் என்னது? முதுகெலும்பு, ஸ்பைன். முதுகெலும்போடு அதை எதிர்த்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என் பிள்ளைங்க திருப்பி மாடு மேய்க்க போகணுமாடா, என் பிள்ளைங்க திருப்பி மரம் ஏற போகணுமா, எந்த வேலையும் குறைவான வேலை இல்லை. ஆனால் என் பிள்ளைய படிக்காமல் குலத்தொழிலுக்கு அனுப்பு நீ சொன்னேன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது 2500 கோடி ரூபாய் நிதியை நான் தரமாட்டேன்னா, நீ நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை என்று திமுக எதிர்த்தது. திமுக வீழ்த்தப்பட்ட காரணம் அது போட்ட சட்டங்களால், சமத்துவபுரத்தால், பெண்களுக்கான சொத்துரிமையால், இடஒதுக்கீட்டால், எல்லோருக்கும் பேருந்து கொடுத்ததால், எல்லோருக்கும் மின்சாரத்தை கொடுத்ததால் திமுக இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு செஞ்சது? நமக்கு தான் செஞ்சது. ஆனால் நம்மில் பல பேருக்கு அந்த புரிதல் கிடையாது. நம்மில் பல பேருக்கு அந்த புரிதல் கிடையாது. ஏன் தெரியுமா? வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி இருந்தால் அதை எதிர்த்து போராடுவோம். இப்போ நமக்கு அது எதுவும் இல்லை. எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் வந்துடுச்சு, முழுவதும் அங்கே முங்கியாச்சு. ஒரே தடவுன்னு தடவிட்டு தான் இருக்கான், அவ்வளோ வேணும். முழுக்க செல்ஃபோன் போதை, ஊடக போதை, திரை போதை, திரைப்படம், ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம். கடைசியாக யாராவது ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தோமான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு பதில் வரும் தெரியாது. அப்போ இதெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இதே மாதிரி இந்த ஆட்சி, தாவேக் ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நீடித்தால், நான் ஏதோ எனக்கு விஜயை பிடிக்காது என்றோ அல்லது நான் திராவிட இயக்க சிந்தனையாளன் என்பதாலேயோ சொல்லலை. பிராக்டிக்கலை கற்றறிந்து சொல்லுகிறேன், இதய சுத்தியோடு சொல்லுகிறேன். இன்னும் ஒரு 5 வருடம் இந்த ஆட்சி நீடிக்கும் என்று சொன்னால் உங்கள் சந்ததிகள், நம் சந்ததிகள் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வேலை தேடி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். தமிழ்நாடு சுடுகாடாக மாறி போகும், மறந்துடாதீங்க. அப்படியான ஒரு அபாயத்திலிருந்து மீட்பதற்காக இன்றைக்கு ஜென்சி தலைமுறை களமிறங்கி இருக்கிறது. அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம்
பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஏதோ ஜென்சி அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான குத்தகை என்பது போல் அவர்கள் சித்தரித்து கொண்டிருந்த பொழுது, இல்லை, பெரியாருக்காக, அண்ணாவுக்காக, கலைஞருக்காக, ஸ்டாலினுக்காக, உதயநிதி ஸ்டாலினுக்காக, திராவிட பேர் இயக்கத்திற்காக நாங்களும் இருக்கிறோம் என்று தமிழ்நாடு முழுவதும் திரண்டிருக்கக்கூடிய ஜென்சி சகோதர சகோதரிகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி, ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நம்ம கேள்வி பதில்களுக்குள்ளே போகலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த இந்த பகுதியைச் சேர்ந்த ஜென்சி டிஎம்கேவை சேர்ந்தவர்களுக்கும், அன்பு தங்கை நித்யா, கரெக்டாமா, நித்யா அவர்களுக்கும், அதுபோல் மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்போ சுதந்திரம் கிடைச்சது? நீ தான். நான் இந்த பாரு அத்தனை பேரையும் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். எந்திரிச்சிட்டான் பாரு, கருப்பு சட்டை, டே உட்கார்றா, டே கருப்பு சட்டை, உன்னையே தாண்டா உட்கார்றா, உன் பக்கத்தில் இருக்க அவனை குத்துனான, அவன் தான் கேட்டேன். இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது சொல்லு? உன்னையே தாண்டா. இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது தம்பி? நீ தம்பிங்கனால உரிமையாடா சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, எப்போ இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? சத்தமா சொல்லு, கேட்கல. கேள்வியை கேட்க அங்கே கேட்குது இல்லை, நான் கேட்குறது. இந்தியாவிற்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைத்தது? 1947 ஆகஸ்ட் 15. வெரி குட். சரி, இப்போ 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. உத்தரப்பிரதேசத்துக்கு எப்போ கிடைச்சது? தமிழ்நாட்டுக்கு எப்போ கிடைச்சிது? பீகாருக்கு எப்போ கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளைக்காரன் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி சுதந்திரத்தை கொடுத்தானா? எல்லாருக்கும் ஒரே நாளில் தான் கொடுத்தான். உத்தரப்பிரதேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே நாளில் தான் நமக்கும் கிடைச்சிது. பீகாருக்கு கிடைச்ச அதே நாளில் தான் நமக்கும் கிடைச்சிது. எல்லாருக்கும் ஒரே நாளில் தானே சுதந்திரம் கிடைச்சிது. இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்களில் யாருடைய உறவினர்களாவது ஏதாவது வெளிநாட்டில், சவுதி, அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், எங்கே இருந்தாலும் சரி, வரும்போது சென்று வாங்கிட்டு வர சொல்லலாம் கேட்க மாட்டேன். யாராவது வெளிநாட்டில் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, ஒரு அண்ணாச்சி தூக்குறாரு, வேறு அங்கே ஒருத்தர், கொஞ்சம் பேர், ஓகே, ஒரு 20-30 பேர் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பீகாரில் கொத்தனார் கையாளாக இருக்கானா? என்னடா பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு? இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஹோட்டலில் சர்வராக இருக்கானா? இல்லை. சரி, பீகாரை சேர்ந்த தோழர்களோ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தோழர்களோ தமிழ்நாட்டில் வேலை பார்க்காங்களா? ஹோட்டல்லையாவது பெட்ரோல் பங்க்லையாவது வேலை பார்க்குறாங்க. வெள்ளைக்காரன் ஒரே நாளில் தான் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான். நாம் அங்கே போய் வேலை பார்க்கல, அவன் இங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேரளாவுக்கு போய் ஒரு மலையாள மந்திரவாதியை கூட்டு முட்டை மந்திரம் ஓதி வச்சோம் நம்ம. அப்படியா? எலுமிச்சம்பளம் பழத்தை ஒன்று மந்திரம் சொல்லி வச்சுட்டோம் நம்ம. வட இந்தியாவுக்கு செய்வினை வச்சுட்டோம். அப்படியா? இதற்கு காரணம் என்ன? வட இந்தியாவில் பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் பிறக்காமல் போனார், நமக்கு பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் கிடைத்தார். வட இந்தியாவில் பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு மாபெரும் தலைவர் பிறக்காமல் போனார். வட இந்தியாவில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு தலைவர் அவர்களுக்கு இல்லை. வட இந்தியாவில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் அவர்களுக்கு இல்லை. நமக்கு இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. இவங்கெல்லாம் போட்டு கொடுத்த திட்டத்தில் நம்ம வளர்ந்தோம். இப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, என்ன எல்லாம் திராவிடம் தான் கிழிச்சுதா? நாங்கள்லாம் எங்கள் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை, நாங்கள் அப்போவே அப்படிலாம் பேசுவாங்க. உங்களுக்கும் கூட தோணும், அந்த காலம் அது 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 அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் சார் என்ன ஆற்றுலாம் எவ்வளவு தண்ணி போச்சு, 3 போகம் விளந்துச்சு. எங்கள் தாத்தாலாம் ராஜராஜ சோழனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மையானா என் கையில் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வரல, இங்கே வந்த உடனே என்கிட்ட அது சாஃப்ட் காப்பி இருந்துச்சு. நான் இப்போ அதை வாசிக்கிறேன். புத்தகத்தில் ஒரு வரியை மட்டும் வாசிக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோழர் ஜீவானந்தத்தை தெரியும்? தோழர் ப. ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் தெரியும். அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். 1955 மார்ச் 21 அவர் பேசியது. நாம் தற்குறி கூட்டம் அல்ல, வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு அத்தனையும் எவிடன்ஸோடு பேசக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதனால் நான் டேட்டோட மாதத்தோடு சொல்லிடுறேன். 1955 மார்ச் 21 பஸ் போக்குவரத்தும் ஓட்டுநர் நிலையும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசுகிறார். இந்த 2 லைனை கவனிங்க, நாம் எப்படி இருந்திருக்கோன்னு. இன்னொன்றை கவனிக்க வேண்டும், சிட்டியில் எல்லா பிரதேசங்களிலும் போக்குவரத்து நன்கு நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஹைகோர்ட்டிலிருந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி வழியாக தண்டையார்பேட்டைக்கு, நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் சென்னைங்கனால உங்களுக்கு இது புரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஹைகோர்ட்டிலிருந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி வழியாக தண்டையார்பேட்டைக்கு
ஒரு புது பஸ் ரூட் போட வேண்டும் என்று 2000 பேர்களுக்கு மேல் கையெழுத்து வாங்கி 6 மாதத்திற்கு முன் விண்ணப்பம் கொடுத்தும் இன்றைய வரை அது நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. ஒரே ஒரு பஸ்ஸுக்கு 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்து அது நிறைவேற்றப்படாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு மகளிர் விடியல் பயணம் என்று சொல்லி நிமிடத்திற்கு நிமிடம் பேருந்துகளால் நிரம்பி வழிகிறது தமிழ்நாடு என்று சொன்னால், தமிழ்நாட்டில் போக்குவரத்து தனியார் கையில் இருந்தது. அதை எடுத்து அரசுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை மறந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, எனக்கு ஊர் திருநெல்வேலி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு 3 எழுத்து நிறுவனம், பெரிய நிறுவனம், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எங்கள் ஊர் பக்கம் அவங்கக்கிட்ட தான் பஸ்ஸு. அங்கெல்லாம் அந்த பஸ்ஸில் நீங்களோ நானோ ஏற முடியாது. சூத்திரர்கள், பஞ்சமர்கள், தொழுநோயாளிகள், இவர்களுக்கு நாய் இதெல்லாம் எடுத்துருவான். விலங்குகளுக்கு பேருந்தில் இடமில்லைன்னு எழுதியே போட்டிருப்பான். உயர் சாதிக்காரர்கள் மட்டும்தான் தம்பிகளாக பேருந்தில் பயணிக்கவே முடிஞ்சுது ஒரு காலத்தில், உன் தாத்தா காலத்துலையும் என் தாத்தா காலத்துலேயும். அப்போ கலைஞர் கேட்டார், ஏன் இவங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறக்கூடாதா? ஏறக்கூடாது. ஏன்? இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் சூத்திரர்கள் என்று சொன்னபோது, சூத்திரனா, இந்த சூத்திரன்னு சொல்கிறதுக்கு பஸ்ஸு உங்ககிட்ட இருக்கிற போதானே நீ பேசுகிற, இந்த பஸ் எல்லாம் கொண்டான்னு பஸ் அத்தனையும் பிடுங்கி அரசுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை தொடங்கி பேருந்து வசதியை கொடுத்தார் அல்லவா கலைஞர். அதனால் திமுக வீழ்த்தப்பட்டது. திமுக ஏன் வீழ்த்தப்பட்டுச்சுன்னா இதுதான் காரணம். எங்கள் ஊர், நீங்கள் இங்கே சென்னை எப்படின்னு தெரியாது, நீங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா ஊர் ஊரும் சேரியுமாக பிரிந்திருக்கும். இந்த தெரு, எப்போ உனக்கு எந்த தெரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெருவை சொன்னால் அவன் ஜாதியை சொல்லிடலாம். ஏன்னா அந்த தெருனா அந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் இருப்பான். ஊரும் சேரியுமாக இருக்கிறது. இதை ஒன்றாக்கவே முடியாதா என்று பெரியார் கண்ணீர் விட்டார், பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ணீர் விட்டார், இங்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கண்ணீர் விட்ட போது நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று ஒரு முயற்சியை கலைஞர் செய்தார். சமத்துவபுரம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தாங்க. பார்ப்பனியம் மீண்டும் பதறுகிறது. ஒரு உயர் சாதிக்காரரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரும் ஒரே இடத்துல அருகருகில் வீட்டில் ஒன்றாக இருப்பதா கொந்தளிச்சது. நீங்க திமுக செஞ்சதை திருப்பி தயவு செய்து கலைஞரும் ஸ்டாலினும் செய்ததை சாதாரணமாக நினைக்காதீங்க. இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே தொன்மையான மொழி, உலகத்திலேயே தொன்மையான மொழி, உலகத்திலேயே புனிதமான மொழி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது சமஸ்கிருதத்தை. அந்த சமஸ்கிருதத்திற்கு முன்பாக இந்தியாவின் தொன்மையான மொழி தமிழ் என்று தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை வாங்கி தந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய கூட்டம்லாம் ஆடி போச்சு. சமஸ்கிருதத்தை விட தமிழ் தொன்மையான மொழியா? போடா, வாங்கிட்டோம்ல அப்படின்னார் கெத்தா. அவர் செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தார். பார்ப்பனியம் பதறியது. இப்போ நம்ம தலைவர் ஒரு வேலை பண்ணார். இந்த எலெக்ஷனில் திமுக தோத்ததுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். இதுதான் காரணம். ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு கொடுத்தார், மகளிர் விடியல் பயிர்ந்து கொடுத்தார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கீழடி அகலாய்வை ஒன்றிய அரசு மண் மூடி புதைச்சிடுச்சு. நீங்கள் வேணால் வீட்டில் போய் அப்புறம் தேடுங்க. புல்டோசரில் வச்சு மண்ணை கொட்டி மூடியாச்சு. கீழடி அகலாய்வு மூடப்பட்டு விட்டது. 2021 மே 7 கிண்டி ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி தலையை உயர்த்தினார் நம்முடைய தலைவர். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உயர்ந்ததல்லவா? அவர் வந்தவுடன் ஒன்று பண்ணார், திருப்பி தோன்றா கீழடி என்னாரு. கீழடி அகலாய்வு மீண்டும் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதோடு நிறுத்தவில்லை. கீழடியில் ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து இடிக்கவே முடியாதபடிக்கு காலத்திற்கு அங்கே நிறுவி காட்டி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டார். என்ன வேலை தெரியுமா? நம்முடைய தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம்தான் ஆரிய வேத நாகரிகத்தை விட தொன்மையான நாகரிகம் என்பதை சான்றுகளோடு நிறுவினார். ஆரியம் பதறிடுச்சு. இவரை விட்டா வேலைக்கு ஆகாது, நம்மளை காலி பண்ணிடுவார். கீழடியோட நின்னாரா? எங்கள் ஊர் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஸ்கூலில் படிக்கும்போது நான் படிச்சிருக்கேன். ஆரியர்கள் குதிரையில் வந்தார்கள். அவர்கள் நீண்ட நாசி கொண்டவர்கள், நீளமான கைகளை கொண்டவர்கள், இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள் படிச்சிருக்கோம். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? அப்படி படித்த ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இரும்பை கண்டுபிடித்தது ஆரியர்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம்.
5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது என்பதை கீழடியைப் போலவே பொருணை நதிக்கரை நாகரிகத்திலிருந்து வரலாற்று ரீதியாக ஸ்டாலின் நிரூபித்தார். உங்களுக்கு நல்லா இது இப்போ என்ன பிரச்சனைனா, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியுமாங்கிற மாதிரி பார்க்குறான். டே, அவர் ரியல் ஹீரோடா, அதல்ல. ஹி இஸ் த ரியல் ஹீரோ. சினிமாவில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்படி பேசுகிறவரல்ல, ரியலாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செய்து காட்டி நிறுத்திய திட்டங்கள் இருக்குதுல்ல, அது பேசுது, அலறான். இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது, அதை நிரூபித்ததால் பார்ப்பனியத்திற்கு கோபம். இப்போ தமிழ்நாட்டிற்கான பிரச்சனையா பெரியார் காலத்திலேருந்து நம்ம எதை சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா? டெல்லி ஏகாதிபத்தியம். டெல்லி அதிகாரத்தை குவிச்சு வச்சுக்குது. நமக்கு நிதி தரம் இருக்குது, நிதி கேட்டால் தரம் இருக்கிறான், தண்ணீர் கேட்டால் தரம் இருப்பான், எல்லா பிரச்சனையும் பண்ணுவான். நாம் டெல்லியை எடுத்து சண்டை போட்டு இருந்தோம். இப்போ ஆரியம் என்ன செய்து ஒரு ஆளை இறக்கி விட்டுச்சு, அவர் தான் சீமான். அவர் என்ன பண்ணார், இதை பாரு, உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டெல்லி அல்ல, உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆரியமோ பார்ப்பனியமோ அல்ல, உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திராவிடம். திராவிடம்னா வேற யாரும் இல்லை, திமுகன்னு கொண்டு வந்து கோபாலபுரம் வாசல வண்டியை நிப்பாட்டினார். சரியா? கொஞ்ச நாள் அவர் திராவிடத்தை அடிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்தது அண்ணாமலைன்னு ஒருத்தரை வச்சு கொஞ்சம் அடித்தாங்க. அப்புறம் கடைசியாக இது எதுவுமே வேலைக்கு ஆகலை, திராவிடம், பெரியார், அண்ணா இவர்களை கொண்டு இவர்களை அடித்து வீழ்த்தி வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு, திராவிடம்ங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, ஆனால் பெரியாரை விட்டுட்டா தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகப்படுறான், ஓட்டு போட மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? கூப்பிடுப்பா அந்த தம்பி விஜய, இங்கே வாங்க. அவர் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்தபோது போய் அவர் என்ன செய்கிறாங்க, அவரை வருமான வரித்துறை சோதனை நடத்தி அவரை காரில் ஏற்றுறாங்க. காரில் வைத்து அவர் மிரட்டப்பட்டதாகத்தான் நான் இப்பொழுதும் சந்தேகிக்கிறேன். அங்கே முடிவானது, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும். ஆனால் ஒன்று தெரியுமா, திமுக தொடங்கப்பட்ட பிறகு நல்லா கவனிச்சுக்கங்க, தமிழ்நாட்டில் தோன்றிய எந்த கட்சியிலும் திராவிடம் என்ற வார்த்தை இல்லாமலே இருக்காது. திமுகவிலிருந்து பிரிந்த அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கேப்டன் விஜயகாந்த் தொடங்கியது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேமுதிக, வைகோ அவர்கள் பிரிந்து சென்ற போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, எல்லாமே லட்சிய திமுக, அண்ணன் டிஆர், எல்லாமே திராவிடத்தோடு சேர்த்திருக்கோம். திராவிடம் என்ற வார்த்தையே இருக்கும்.